சாரி. என்ன கொஸ்டின் சொன்னும் பாருங்க. கொஸ்டின்ஸ் அப்படியே சொல்லும் போல கொஸ்டின்ஸ் என்ன சொன்னுமா? How much energy is released? How long அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோமா? அது எழுதிடுறேன் ஃபர்ஸ்ட். How long can electric lamp of 100 watt 100 watts sir 100 watts be kept glowing by fusion of 2 kilogram of deuterium. அவங்க ஃபியூசன் ரியாக்ஷன் கொடுத்துருக்காங்க இல்லையா? 1H2 plus 1H2 ரெண்டு சேர்ந்தது என்ன பண்ணிருக்கு? 2 helium-3 கொடுத்துருக்கு பிளஸ் சம்திங் ஏதோ கொடுத்துருக்கு பிளஸ் எவ்வளவு எனர்ஜி கொடுத்துருக்கு? 3.2 megawatt 3.27 3.2 மில்லியன் எலக்ட்ரான் வோல்ட். அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு. நம்ம என்ன பண்ணோம்? டைமை கால்குலேட் பண்ணோம். அப்ப நம்ம என்ன பண்ணலாம்? டைமை கால்குலேட் பண்ணோம்னா அவங்க வாட்ஸ் கொடுத்துருக்காங்க. எத்தனை வாட்ஸ் எடுத்துருக்காங்க? பவர் வாட்ஸ் கொடுத்துருக்காங்க. பவர் எவ்வளவு கொடுத்துருக்காங்க? 100 வாட்ஸ் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி அவங்களுடைய எனர்ஜி கொடுத்துருக்காங்க. ஓகே, அதெல்லாம் விட்டுருங்க. நம்ம டைமை கால்குலேட் பண்ணோம். பவரை கொடுத்துருக்காங்க, டைமை கால்குலேட் பண்ணணும். என்ன பண்ணலாம் அப்படின்னா பவர் இஸ் ஈக்குவல் டு ஒர்க் டன் பை டைம் டேக்கன். ஒர்க் டன் என்னது? எனர்ஜி. ஆமா தானே? வேலை செய்கின்ற விதத்துல ஆற்றல் நம்ம சொல்லுவோம், டைம் சொல்றோம். இப்ப நம்மளுடைய எய்ம் டைமை கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்ப எனர்ஜி பை பவர். அப்ப நம்ம எனர்ஜியை கண்டுபிடிக்கணும். ஆனா அவங்களுடைய எனர்ஜி படி என்னன்னா 3.2 எலக்ட்ரான். எத்தனை? 2 டியூட்ரியம். அப்ப 2 டியூட்ரியம் கம்பைன் ஆகும் பொழுது எனக்கு 3.2 மில்லியன் எலக்ட்ரான் வோல்ட் என்ற அளவுக்கு எனர்ஜியை ரிலீஸ் பண்ணுது. நெக்ஸ்ட் 2 கிலோகிராம் டியூட்ரியம் இருக்கும் பொழுது எத்தனை எலக்ட்ரான்? அப்ப இது எல்லாத்தையும் நம்ம கம்பைன் பண்ணணும். ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பா நம்ம கம்பைன் பண்ணணும். அப்ப ஃபர்ஸ்ட் நம்பர் ஆஃப் டியூட்ரியம் ஆட்டம் கண்டுபிடிக்கணும். அப்ப நம்பர் ஆஃப் டியூட்ரியம் ஆட்டம் எவ்வளவு கிலோகிராம்? இன் 2 கிலோகிராம் தான். 2 கிலோகிராம். அப்ப நம்ம அதுதான் பார்த்துட்டோம். 6.023 into 10 to the power of 23 கிலோகிராம் வந்து 2000 into 10 to the power of 3 மாத்திக்கிட்டேன். டிவைடட் பை மாஸ் வந்து 2. அப்ப இந்த 2 கேன்சல் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா 6.023 into 10 to the power of எவ்வளவு இருக்கு? 26 ஆட்டம்ஸ் இருக்கு. கரெக்டாப்பா? இப்ப இந்த 26 ஆட்டம் பாருங்க, நல்லா கவனிச்சுக்கோ. கொஸ்டின்ல இருக்கு 2 நியூட்ரான் டியூட்ரியம் சேரும் பொழுது 3.2 இருக்கு. அப்ப இங்க எத்தனை டியூட்ரான் சேர்ந்திருக்கு? 6.023 into 10 to the power 23 டியூட்ரியம் இருக்கு. அப்ப 2 டியூட்ரியம் சேரும் பொழுது எனக்கு அவ்வளவு கிடைக்குது. இப்ப இவ்வளவு நியூட்ரான் சேரும் பொழுது எனக்கு எவ்வளவு கிடைக்கும்? அதை இப்ப நம்ம கண்டுபிடிக்க போறோம். அப்ப டோட்டல் எனர்ஜி ரிலீஸ்ட். டோட்டல் எனர்ஜி ரிலீஸ் எவ்வளவு சார்? எனர்ஜி ரிலீஸ் ஆயிருக்கு நம்மளுக்கு தான் தெரியும் இல்லையா? எவ்வளவு எனர்ஜி ரிலீஸ் ஆயிருக்கு? 3.2வா? எத்தனை ரியாக்ஷன் நடந்திருக்கு? 2 ரியாக்ஷன் நடந்திருக்கா? 2ஆ? எத்தனை அணுக்கள் சேர்ந்திருக்கு? 2. கரெக்டா?
Yes, sir. அப்ப இன்டூ எத்தனை ஆட்டம்ஸ் இருக்கு 6.023 இன்டூ 10 to the power of 26. நம்மளுடைய கான்செப்ட் 3.2 மில்லியன் எலக்ட்ரான் வோல்ட் சேர்ந்திருக்கு. இதை சேர்றதுக்கு 2 டியூட்ரியம் சேர்ந்திருக்கு. அப்போ ஒரு டியூட்ரியனுடைய ஆட்டம் தான் நம்மளுக்கு தேவை. அப்போ ஒரு டியூட்ரியனுடைய ஆட்டம் வந்து 3.2 டிவைடட் பை 2 இன்டூ எவ்வளவு ஆட்டம் இருக்கோ மல்டிப்ளை பண்ண போறோம். அப்ப என்ன பண்ணலாம் மில்லியன் எலக்ட்ரான் வோல்ட். ஏன்னா அது மில்லியன் எலக்ட்ரான் வோல்ட். எவ்வளவு வரும் பாருங்க 3.2 டிவைடட் பை 2 எவ்வளவு 15.7. எவ்வளவு 15.7. 15.7 15.7 3.2 1.5 something 1.5 வருமா 3.22 divided by 2 எவ்வளவு வரும் பாருங்க. அதை மட்டும் சொல்லுங்க. அதை சொல்லுங்க. அப்படின்னா தான் போக முடியும். Sir, 1.6. 1.6 into 6.023 into 10 to the power of 26. சொல்லுங்க போல மில்லியன் எலக்ட்ரான் வோல்ட் சொல்லுங்க. இப்ப மல்டிப்ளை பண்ணி சொல்லுங்க. 9.6368 sir. 9 பாயிண்டா பாருங்க கரெக்டா பாருங்க கரெக்டா தவறு இல்லமா வேற ஏதாவது கரெக்டா சொல்லுங்க 6368 into மில்லியன் எவ்வளவு மில்லியன் எவ்வளவுமா மில்லியன் into எலக்ட்ரான் வோல்ட் நான் ஜூலா மாத்துறேன் 1.6 into 10 to the power of -19 ஜூல். கரெக்டா? இப்ப இது எல்லாத்தையும் நான் மல்டிப்ளை பண்ணும் பொழுது எனக்கு கிடைக்கக்கூடியது 9.6 into 1.6 எவ்வளவு வருது பாருங்க. டக்கு டக்குன்னு போடுங்க. 9.6 into 1.6 15.36 sir. ஆமா 15.36 into எவ்வளவு வருதுங்க 26 minus 13 எவ்வளவு வருது? அப்ப நம்ம எனர்ஜியை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். எவ்வளவு எனர்ஜி இருக்கு 15.36 into 10 to the power of 13 ஜூல் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. அப்ப நம்ம கண்டுபிடிச்சோம். அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு. அப்ப டைம் இஸ் ஈக்குவல் டு எனர்ஜி டிவைடட் பை பவர். எனர்ஜி எவ்வளவு இருக்கு நம்மளுக்கு கண்டுபிடிச்சிருக்கு 15.36 into 10 to the power of 13 10 to the power of 13 divided by power எவ்வளவு இருக்கு 100. அப்ப கண்டுபிடிங்க 100னா என்ன பண்ண 10 to the power of 2 வா. அப்ப இந்த 2 இந்த 2 கேன்சல் ஆச்சுன்னா எவ்வளவு கிடைக்கும் 11 கிடைக்கும். அப்ப இஸ் ஈக்குவல் டு 15 பாயிண்டா சார். அப்ப நம்மளுக்கு கிடைக்கிறது 15.36 into 10 to the power of 11 years. நம்மளுக்கு 11 செகண்ட்ஸ் கிடைக்கும். இதை நான் இயரா மாத்த போறேன். அப்ப பாத்தீங்கன்னா 15.36 into 10 to the power of 11 இந்த ஆன்சர் இருந்துச்சுன்னா கரெக்ட். 10 to the power of 11 divided by 60 into 60 into 24 days into 360 24 hours into 365 days. இது எல்லாத்தையும் நான் மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணோம் அப்படின்னு சொன்னா இயர்ஸ்
எனக்கு எவ்வளவு கிடைக்கும்னா 4 பாயிண்ட் சம்திங் 88 இயர்ஸ் கிடைக்கும். அப்ப 4.8 அப்ப எவ்வளவு கிடைக்குது கொஸ்டின்ல நம்மளுக்கு தெரியும். நம்பர் ஆஃப் டியூட்ரியம், அதாவது வந்து 2 கிலோகிராம் டியூட்ரியம் ஆட்டத்தை 100 வாட்ஸ் பல்பை எரிய வச்சோம் அப்படின்னு சொன்னா எத்தனை வருஷம் எரியுது பாருங்க. எத்தனை வருஷம் எரியுது? சொல்லுமா. 4.88 years, sir. அதே மாதிரி ஒரு கொஸ்டின் நீங்களே சொல்லு, நீங்களே ஆன்சர்ஸ் பண்ணிடுங்க. How much mass has to be converted into energy to produce electric power of 500 million watts for 1 hour. என்ன கண்டுபிடிக்கணும் சொல்லுங்க, படிச்சு அப்படியே சொல்லுங்க பார்க்கலாம். How much mass அப்படின்னா என்ன மீனிங்? நமக்கு நிறைய கண்டுபிடிக்கணுமா? Yes, sir. அப்ப அதனுடைய ஆற்றல் எவ்வளவு ப்ரொடியூஸ் பண்ணது பாருங்க. டைம் கொடுத்திருக்காங்க. டைம்ன்றது வந்து 1 hour. டைம்ன்றது 1 hour. இது செகண்ட்ஸா நம்ம மாத்தணும். அப்ப எத்தனை 3600 செகண்ட்ஸ். கரெக்டா? எஸ் சார். அப்ப அவங்க பவர் கொடுத்திருக்காங்க. ஒரு எலக்ட்ரிக் பவர் அழகா கொடுத்திருக்காங்க. திறன் கொடுத்திருக்காங்க. திறன் வந்து எவ்வளவு கொடுத்தா 500 வாட்ஸ். 500 மில்லியன் வாட்ஸ். மில்லியன்னா 10 to the power of 6 வாட்ஸ். அப்ப நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 5 into 10 to the power of 8 வாட்ஸ் கிடைக்கும். கரெக்டா? எஸ் சார். ஓகே, அவ்வளவுதான் முடிஞ்சது. நம்மளுக்கு என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க? டைம் என்னது, மாச கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. சார் இது மாதிரி இருக்கும்பொழுது எம் இந்த மாச கொடுத்தாங்கன்னா, இது மாதிரி மாஸ் கொடுத்திருந்தாங்கன்னா நம்மளுக்கு மாச கண்டுபிடிக்கக்கூடிய ஃபார்முலா E is equal to mc². பார்த்துக்கோ. முன்ன பவரையும் டைமையும் கொடுத்து ஆற்றல் கொடுத்திருந்தாங்கன்னா நம்மளுக்கு இதுக்கு எடுத்துக்கலாம். சார் நம்மளுக்கு மாச கண்டுபிடிக்கணும், நிறைய கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொன்னா நம்ம உடனே டக்குன்னு என்ன ஃபார்முலா போகணும்? இது மாதிரி கன்வர்ஷன் மெத்தட்ல நியூக்ளியில போகணும்னா E is equal to mc². அப்ப m is equal to நம்ம என்ன பண்ணலாம்? E by c². அப்ப நம்மளுக்கு என்ன கண்டுபிடிக்கணும்? எனர்ஜி கண்டுபிடிக்கணும். ஆனா அவங்க என்ன கொடுத்திருக்காங்க? திறன் கொடுத்திருக்காங்களா? Yes, sir. ஓகே. அப்ப எனர்ஜியை கண்டுபிடிக்கணும். நம்மளுக்கு பவர் இஸ் ஈக்குவல் டு எனர்ஜி பை டைம் டேக்கர். அப்ப எனர்ஜி கண்டுபிடிக்கணும்னா பவர் இன்டூ டைம். அவ்வளவுதான் முடிஞ்சிச்சுமா. பவர் எவ்வளவு இருக்கு? 5 into 10 to the power of 8. டைம் எவ்வளவு கொடுத்திருக்கு? 36 into 10 to the power of 2. சொல்லுங்க. 5 into 36. 5 into 36. சொல்லுங்கம்மா. 18 into 10 to the power of 11 joule. அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு பாருங்க. அப்படியே மாத்திக்கலாம் பாருங்க. Therefore m is equal to 18 into 10 to the power of 11. நம்ம என்ன பண்ணலாம்? c² அப்படின்னா நம்மளுக்கு என்ன? c னா என்ன வேல்யூ? c is equal to 3 into 10 to the power of 8. c² னா என்ன பண்ணலாம்? 9 into 10 to the power of 16. கரெக்டா? Yes, அப்ப இது கண்டுபிடிச்சா 2. அப்ப மாஸ் சொல்லுங்க பாருங்க. m is equal to 2 into 10 to the power of 11 into 10 to the power of -6. சொல்லுங்க. -210 to the power of 5, sir.
5 kilogram. That's கரெக்டா? ஓகே. அடுத்து இன்னொரு கொஸ்டின் பார்த்தலாமா? என்னமா? ஏதோ சொல்ல வரீங்க சொல்லுங்க. -5 16 வரும் சார். -16. -5 கிலோகிராம். அவ்வளவுதான். இது ஒரு மெத்தட். அடுத்து மாஸ் கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு மெத்தட். இன்னொரு ஒரு எனர்ஜி கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு மெத்தட். சார் இது மாதிரி கொடுத்திருக்கிறான்னு வச்சுக்கோ. அவங்க ஒரு கொஸ்டின்ஸ் கொடுத்திருக்காங்க, ஒரு ரியாக்ஷன் கொடுத்திருக்காங்க. ஒரு ஹைட்ரஜன் பிளஸ் ஒரு டியூட்ரியம் 2 டியூட்ரியம் சேர்ந்து அவங்களோட கான்செப்ட் 2 ஹீலியம் 4 கிடைச்சிருக்கு. அது கூட ஒரு ஆற்றல் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. அப்ப மாஸ் ஆஃப் த 1H2 இஸ் ஈக்குவல் டு எவ்வளவுனா 2.0141 AM. அவங்களே கொடுத்திருக்கிறாங்க. அடுத்தது பாத்தீங்க அப்படின்னு சொன்னா மாஸ் ஆஃப் 2 ஹீலியம் 4 4.0024 AMU. அப்ப நம்மளுக்கு Qவை கண்டுபிடிக்க சொல்றாங்க. அதுவும் எதுல கண்டுபிடிக்கணும்னா மில்லியன் எலக்ட்ரான் வோல்ட்ட கண்டுபிடிக்க சொல்றாங்க. என்ன பண்ணலாம்னு சொல்லுங்க போலாம். இது மாதிரி கொடுத்துட்டாங்க. இப்ப என்ன பண்ணலாம் சொல்லுங்க, ஏதாவது ஐடியா இருக்கா? உடனே நீங்க என்ன பண்ணணும், E is equal to del m c square. கரெக்டா? இதுதானே கண்டுபிடிக்கணும். இதுதானே நம்மளுக்கு கண்டுபிடிக்கணும். எஸ் சார். அதுதான் எனர்ஜி. அப்ப எனர்ஜியை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொன்னா உடனே நம்ம எடுத்துக்கலாம் del m c square. del m னா என்னன்னு தெரியுமா? நிறை குறைபாடு. ஆமா தானே? ஓகே. அப்ப நிறை குறைபாடு. அப்ப del m இது வந்தது மாஸ் டிஃபெக்ட். அடுத்தது பாருங்க என்ன பண்றேன்னு பாருங்க, மாஸ் டிஃபெக்ட். இப்ப இந்த மாஸ் டிஃபெக்ட கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொன்னா ரியாக்டன்ட்ல எத்தனை டியூட்ரியம் இருக்குப்பா? 2. ப்ராடக்ட்ல எத்தனை என்ன ப்ராடக்ட் இருக்கு? ஹீலியம். ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணுங்க, அவ்வளவுதான். 2. அப்ப மாஸ் ஆஃப் த ஹைட்ரஜனும் மைனஸ் மாஸ் ஆஃப் த ஹீலியத்தையும் நம்ம என்ன பண்ண போறோம், நிறை கெழுவாக நம்ம கண்டுபிடிக்க போறோம். 2 மாஸ் ஆஃப் த ஹைட்ரஜன் எவ்வளவு? 2.0141 மைனஸ் 4.0024. எழுதுங்க பார்க்கலாம். மைனஸ் பண்ணுங்க, எவ்வளவு வருது பாருங்க. 2 into 2 2.014 எவ்வளவு வரும் பாருங்க. போடுங்க. எவ்வளவு கிடைக்குதுமா? 4.02. 4.0282. கரெக்டா? 0024 மைனஸ் பண்ணுங்க, எவ்வளவு வருது பாருங்க. போடுங்க வேகமா.
0.0258. 0.0258. 0258. 0.0258 AM. That's also super. அப்ப del m நம்ம கண்டுபிடிச்சோம். எனக்கு என்ன கண்டுபிடி சொல்ல, இந்த Q தானே கண்டுபிடி சொல்லியிருக்காங்க. Yes, sir. அப்படியே போடுங்க. Therefore Q is equal to del m 0.0258. நம்மளுக்கு என்ன பண்ணலாம், 9 into 10 to the power of 16. அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு. போடுங்க பார்க்கலாம். என்ன ஆன்சர்ல கண்டுபிடிக்கணும், நம்மளுக்கு ஆன்சர் என்ன வரணும், மில்லியன் எலக்ட்ரான் வோல்ட் வரணுமா? கரெக்ட் தானப்பா? அப்ப நான் சி ஸ்கொயர் நல்லா பாருங்க, இங்க ஒரு நம்மளுக்கு ஷார்ட்கட் மெத்தட் ஒன்று கொடுக்குறப்ப, இந்த சி ஸ்கொயரை நான் அப்படியே வந்து மில்லியன் எலக்ட்ரான் வோல்ட்டா நான் மாத்த போறேன். எவ்வளவு சார் மாத்த போறேன் அப்படின்னு சொன்னா 931.5 மில்லியன் எலக்ட்ரான் வோல்ட் இங்க இருக்கு. சி ஸ்கொயர்ல எத்தனைனா 931.5 மில்லியன் எலக்ட்ரான். உடனே என்ன பண்ணலாம், therefore 0.0258 into 931.5 மில்லியன் எலக்ட்ரான் வோல்ட் எழுதிக்கலாமா? மல்டிப்ளை பண்ணீங்க அப்படின்னு சொன்னா நம்மளுக்கு எவ்வளவு கிடைக்கும் அப்படின்னு சொன்னா 24 மில்லியன் எலக்ட்ரான் வோல்ட். அப்ப இது மாதிரி ஒரு क्वेश्चन ஈஸியா அட்டெண்ட் பண்ணிடலாமா? Yes, sir. அடுத்தது இது மாதிரி ஒரு क्वेश्चन சார். அடுத்து பாருங்க. In the sun, about 4 million kilogram, 4 billion kilogram of matter is converted into energy in each second. The output power of the sun in the output power of sun in watt. சொல்லுங்க போல என்ன பண்ணலாம் பாருங்க. அப்படியே கொஞ்சம் படிங்க பார்க்கலாம். எவ்வளவு மாஸ் எடுத்திருக்கிறப்பா? 4 billion kilogram. 4 பில்லியன் கிலோகிராம் எடுத்திருக்கு. இது என்ன பண்ணதுக்கு, எனர்ஜியை கன்வெர்ட் பண்ணிருக்கா? ஈச் செகண்ட். அப்ப ஈச் செகண்டுக்கு 4 பில்லியன் கிலோகிராம் வந்து மாட்டுது. அப்படின்னா நம்ம என்ன பண்ணோம், மாஸ் பர் டைம் பாருங்க, மாஸ் பர் டைம். அப்ப நம்ம என்ன பண்ணலாம், டைம் வந்து 1 செகண்ட். ஈச் பில்லியன்னா என்ன, பில்லியனை நம்ம இதா மாத்தணும் அப்படின்னு சொன்னா கிலோகிராம்னா 4 into 10 to the power of 8 கிலோகிராம் பர் செகண்ட். ஓகே எழுதிக்கலாமா? என்ன கேட்டிருக்காங்க, என்ன கேக்குறாங்கவா? சன்னோட அவுட்புட் வாட்ல என்ன? ஓகே, அவுட்புட் பவர்னா திறனை கண்டுபிடிக்கணும். அப்ப திறன் P கண்டுபிடிக்கணும். யாருக்காவது என்ன ஐடியா இருக்கா? பவரை கண்டுபிடிக்கணும் என்ன ஃபார்முலான்னு தெரியுமா? அப்படியே போடுங்கம்மா. பவர் ஃபார்முலா என்னது? பவர் இஸ் ஈக்குவல் டு எனர்ஜி பை டைம் தானம்மா. Yes, sir. நீங்க மாஸ பத்தி பேசியிருந்தா எனர்ஜி என்ன ஃபார்முலா இருக்கும்?
MC Ah. square, sir. MC ஸ்கொயர். அப்ப MC ஸ்கொயர் பை டைம் டேக். அப்ப நம்மளுடைய அப்ப M by T into C ஸ்கொயர். அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு. அப்ப பவர் இஸ் ஈக்குவல் டு மாஸ் பை டைம் எவ்வளவு இருக்கு? 4 into 10 to the power of 8 into C ஸ்கொயர் என்னது? 9 into 10 to the power 16, sir. 16. அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு. அப்ப பவர் இஸ் ஈக்குவல் டு எவ்வளவு வரும் பாருங்க. போடுமா 4 into 9. 36 into 10 to 36 the into 10 to the power power of 25. 25 Yes, sir. 16 plus 4 25. அப்ப ஜூல் பர் செகண்ட் முடிஞ்சு போச்சு ஆன்சர். பாருங்க கொஸ்டினை படிக்கும்போது கன்ஃபியூஸ் ஆகும். ஆனா நீங்க வந்து டக் டக் டக்னு சார் இங்க மாஸ் கொடுக்கலன்னா இந்த எனர்ஜி என்ன பண்ணா எனர்ஜி கொடுத்துருப்பாங்க. இப்ப இங்க அவுட்புட் பவர்னால கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. பவரை கண்டுபிடிக்கணும் அவ்வளவுதான். சார் 24 வரும். 24 16 plus 4 24. அப்ப 36 into 10 to the power of 24 joule per second. அப்ப என்ன பண்ணலாம்? therefore power is equal to in watts ன்னு சொல்லிருக்கு. அப்ப 36 into 10 to the power of 24 watts. ஏதாவது டவுட் இருக்கா? No. அடுத்தது பாருங்க, முன்னரே ஏற்கனவே படிச்ச மாதிரி தான். அடுத்தது ஒரு இது இருக்கு. determine the output power of (92) uranium-235 reactor if it takes 30 days. If it takes 30 days to use 2 kilogram of fuel. Energy released per fission is 200 million electron volt. And Avogadro number கொடுத்திருக்காங்க 0.026 into 10 to the power of 26 per kilomole. என்ன கேக்குறாங்க பாருங்க. Output power. அவ்வளவுதான், கரெக்ட். அப்படியே நம்ம போடலாமா பாருங்க. அப்படியே கொஸ்டின்ஸை பார்க்கலாம். நம்மளுக்கு தெரிஞ்ச ஃபார்ம்லயே அப்படியே நம்ம ஒர்க் அவுட் பண்ணலாம். சொல்லுங்க பார்க்கலாம், என்ன கொடுத்திருக்கிறாங்க? அவுட்புட் பவரை கண்டுபிடிக்கணும். அடுத்தது 2 கிலோகிராம் போட்டு 30 டேஸ் கொடுத்திருக்காங்க. 30 நாளைக்கு 2 கிலோகிராம் ஃபியூல் வந்து யூஸ் பண்றாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அப்ப நம்மளுக்கு உடனே நம்மளுக்கு என்ன வேணும்? நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் கண்டுபிடிக்கணுமா? எஸ் சார். அடுத்தது உடனே நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் இன் 2 கிலோகிராம் ஃபியூல். அப்ப நான் என்ன சொல்லியிருக்கேன்? 2 divided by 235, கரெக்டா? மாஸ் நம்பர் 235 into 6.023 into 10 to the power of நம்மளுக்கு தெரியல 23 தானே. இங்க வந்து கிலோ மோல்ல அப்படியே கொடுத்துருக்கு. நம்ம முன்னாடி படிச்சு பார்த்ததே தான். அப்படியே என்ன பண்ணலாம்? 10 to the power of 26. அப்ப என்ன பண்ணலாம்? ஆன்சர் என்ன வரும் பாருங்க. ஓகே, கஷ்டப்படாதீங்க, அப்படியே ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க.
இது எல்லாத்தையும் நம்ம ஒர்க் அவுட் பண்ணா எனக்கு கிடைக்கிறது 5.12 into 10 to the power of 24 கிடைக்கும். அப்ப எத்தனை ஆட்டம்ஸ் இருக்கு? ஒரு 2 கிலோகிராம்ல 5.12 into 10 to the power of 22 ஆட்டம்ஸ் இருக்குப்பா. அடுத்த ஸ்டெப் என்னன்னு ஞாபகம் இருக்கா? எனர்ஜி எவ்வளவு ரிலீஸ் பண்ணுதுன்னு கண்டுபிடிக்கணும். எனர்ஜி ரிலீஸ்ட் பர் பிஸ்டன் டிட்டர்மின் அவுட்புட் பவர். அவுட்புட் பவர் நம்ம கண்டுபிடிக்கணும். அப்ப நம்மளுக்கு இன்புட் பவர் நம்மளுக்கு கிடைச்சிருக்கும். இப்ப இந்த அவுட்புட் பவர்ல என்ன கேட்டிருக்காங்க? நம்பர் ஆஃப். ஓகே, இப்ப நம்மளுக்கு ஏற்கனவே அவங்க ஒரு பவர் கொடுத்துருக்காங்க பாருங்க. எவ்வளவு கொடுத்துருக்காங்க பாருங்க? 200 மில்லியன் எலக்ட்ரான் வோல்ட் கொடுத்துருக்காங்களா? எஸ் சார். அப்ப அவங்களுடைய கான்செப்ட் படி எனர்ஜி ரிலீஸ்ட் பர் பிஸ்டன் யாருடையது? பர் பிஸ்டன் எவ்வளவு கொடுத்துருக்காங்கன்னா 200 into 10 to the power of 6 into 1.6 into 10 to the power of minus 19 joule. இதை நீங்க இது மல்டிப்ளை பண்ணீங்கன்னா நம்மளுக்கு 3.2 into 10 to the power of minus 11 joule இருக்கு நம்மளுக்கு கண்டுபிடிக்கக்கூடியது. அவங்களுடைய கான்செப்ட் படி இந்த இது 2 கிலோகிராம் எவ்வளவு எனர்ஜி ரிலீஸ் பண்ணுது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். அப்ப எனர்ஜி கொடுத்துட்டாங்க, நம்மளுக்கு என்ன கண்டுபிடிக்கும்? நல்லா பாருங்க, எனர்ஜி கொடுத்துட்டாங்க, பவர் கொடுத்துட்டாங்க. அப்ப பவர் இஸ் ஈக்குவல் டு எனர்ஜி பை டைம். என்ன கண்டுபிடிக்கணும்? அவுட்புட் பவர் தான் கண்டுபிடிக்கணும். ஒரே நிமிஷம். ஒரே நிமிஷமா ஒர்க் அவுட் பண்ணிட்டோம். நம்மளுக்கு டைம் எவ்வளவு கொடுத்துருக்காங்க பாரு? 30 days கொடுத்துருக்காங்களா? அப்படியே ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பா போடலாமா? பாருங்க, ஸ்டெப் பை ஸ்டெப்பா போடலாம், கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும். 30 days கொடுத்துருக்காங்க. இதுல எவ்வளவு செகண்ட்ஸ் இருக்கும்? 30 into 24 into 60 into 60. இப்போ பார்த்தீங்கன்னா நார்மலா எவ்வளவு இருக்கும் பாருங்க. சம்திங் நான் சும்மா போட்டிருக்கேன், என்னுடைய கால்குலேஷன்ல வந்தது மட்டும் நான் போடுறேன் பாருங்க. 2.592 into 10 to the power of 6 seconds இருக்கு. நான் வந்து என்ன கண்டுபிடிச்சிட்டேன்? நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் எவ்வளவு கண்டுபிடிச்சிருக்கோம்? 50. எவ்வளவு கண்டுபிடிச்சிருக்கோம் பாருங்க? 5.12 சொல்லுங்க. 5.12 into 10 to the power of 24. 10 to the power of 24 ஆட்டம்ஸ் கண்டுபிடிச்சு. அவங்களுடைய எனர்ஜி ரிலீஸ்டும் கொடுத்துட்டாங்க. அப்ப அவங்களுடைய எனர்ஜி ரிலீஸ்ட் எவ்வளவு கொடுத்திருக்காங்க? 200 மில்லியன் எலக்ட்ரான் வோல்ட் கொடுத்திருக்காங்க. கரெக்டா? அப்ப அது ஜூலா கன்வெர்ட் பண்ணா எவ்வளவு கிடைக்குது பாருங்க.
3.2. இப்போ 3.2 into 10 to the power of minus 11 ஜூல் கிடைக்குது. அவ்வளவு முடிஞ்சிருச்சு. அப்ப நான் டோட்டல் எனர்ஜியை கண்டுபிடிக்க போறேன். அப்ப the total energy is equal to energy per person n into எனக்கு எனர்ஜி E1 கண்டுபிடிக்கும். பார்க்கலாமா? இப்ப நீ எத்தனை நம்பர்ஸ் இருக்கு ஆட்டம்? எங்க இருக்கு? எங்க நம்பர் ஆஃப் ஆட்டம் எங்க இருக்கு? இங்க இருக்கு. அப்ப பார்த்தனா 5.12 into 10 to the power of 24 into எனர்ஜி எவ்வளவு கிடைச்சிருக்கு அப்படின்னு சொன்னா 3.2 into 10 to the power of minus 11. கரெக்டா? அப்ப நான் E சப்ஸ்டிட் பண்ணும் பொழுது இது இருக்கா பாருங்க. எவ்வளவு வரும் பாருங்க. 5.12 into 3.2. டக்குன்னு வேகமா சொல்லும் போல. சீக்கிரம் போடுமா. 5.12 into 3.2 சொல்லுங்க டக்குன்னு. டைம் ஆகுது. 16.38. 16.38. அவ்வளவுதான் முடிஞ்சது. சூப்பர். 16.38 into 10 to the power of 10 to the power of 24 minus 11. எவ்வளவுமா? 13. அவ்வளவுதான். 13 ஜூல் கிடைச்சிச்சு. சூப்பர். இப்ப நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? அடுத்தது பாருங்க. அடுத்து என்ன கண்டுபிடிக்கணும்? பவர் தானே கண்டுபிடிக்கணும். Yes, sir. கொஸ்டின்ல பாருங்க, determine the output power. அப்படியே பாருங்க, அப்படியே முடிச்சிடலாம். அப்ப பவர் இஸ் ஈக்குவல் டு எனர்ஜி பை டைம் டேக்கன். அப்ப எனர்ஜி என்னது? எத்தனை ஆட்டம் இருக்கு, இது கூட சேர்ந்து மொத்தம் எவ்வளவு எனர்ஜினா இவ்வளவு எனர்ஜி கொடுத்து அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு. அப்ப 16.38 into 10 to the power of 13 divided by time எவ்வளவு கொடுத்திருக்காங்க? இங்க கண்டுபிடிச்சிருக்கோமா? 2. அப்ப 2.59 into 10 to the power of 6 அவ்வளவுதான் முடிஞ்சது. அப்ப இது எல்லாத்தையும் டிவைட் பண்ணுங்க. இது மட்டும் டிவைட் பண்ணி சொல்லுங்க. 16.4 divided by 2.6 மல்டிப்ளை பண்ணி சொல்லுங்க போலாம். டிவைட் பண்ணுங்க 10. எவ்வளவு பாருங்க. $6.3076. 6.3076 into 10 to the power of 13 minus 6. 7. சொல்லுமா. 7 அவ்வளவுதான் முடிஞ்சு. 10 to the power of 7 watts. எழுதிக்கலாமாமா? சார் இன் கேஸ் இது மில்லியன் வாட்ஸ்ல கேக்குறாங்கன்னா என்ன பண்ணலாம்? டக்குன்னு பாருங்க. அப்ப 6.3 into 10 to the power of 7 மில்லியனா மாத்தணும். அப்ப 10 to the power of 6 divided by 10 to the power of 6 watts. அப்ப -6 மேல போயிடுச்சுன்னா அப்ப 6.3 into 10 to the power of 7 into 10 to the power of -6 into million watts. கரெக்டா? அப்ப எவ்வளவு வரும்? 7 minus 6 1. அப்ப 63 மில்லியன் வாட்ஸ் நம்மளுக்கு கிடைக்கும். புரிஞ்சுதா? அவ்வளவுதான். நம்மளுடைய நியூக்ளியர் மட்டும் கரெக்டா இப்படி பார்த்து இது இப்ப திரும்பவும் இந்த வீடியோ ஒரு டைம் பாருங்க, புரிஞ்சிடும். ஓகேவா? ஓகே, தேங்க்யூ. Yes, sir. Okay. Thank you.